அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 19ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். சென்ற தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் கல்வி, பொருளாதாரம், தொழில் வாய்ப்பு போன்றவற்றிலெல்லாம் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். சமூகத்தினுடைய எல்லா தேவைகளையும் இளைஞர்கள் தான் முன்னின்று செய்தார்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இளைஞர்கள் தான் அங்கே களமாடினார்கள். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அங்கே முன்னிற்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். ஒட்டுமொத்தத்தில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் சமூக செயல்பாடு உடையவர்களாகவும் அன்றைய இளைஞர்கள் இருந்தார்கள். நிறைய நற்பணி மன்றங்கள் கிராமம் கிராமமாக அமைக்கப்பட்டு சமுதாய பணி செய்வதிலும், நல அமைப்புகள் உருவாக்கப்பட்டு உதவிகள் செய்வதிலும், பல்வேறு இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைய 20 முதல் 30 வயதுடைய இளைஞர்கள் கல்வி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்திலும் மேம்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் உண்மையில் சமூக செயல்பாடுகள் தானாக முன்னின்று சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்றுவது, சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்ல, அது இளைஞர்களுடைய திறனுடைய மேம்பாடாகவும் அது அமைந்திருந்தது. அவற்றிலெல்லாம் போதிய கவனம் செலுத்தாமல் இன்று தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒரு விதமான தனித்துவ வாழ்க்கைக்குள்ளால் வாழ பழகி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வளர்ந்து வரக்கூடிய சமூகத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பாக மாறப்போகிறது. எனவே நம் ஊர்களில் இருக்கக்கூடிய, முகல்லாக்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சமூகத்தின் மீதான அக்கறை ஏற்படும் வகையில், இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில், இந்த சமூகத்தினுடைய தேவைகளை அறிந்து அதற்காக தங்களுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் தன்னுடைய நேரத்தையும் செலவு செய்யக்கூடியவர்களாக இளைஞர்களை மாற்ற வேண்டிய தேவை தமிழகம் முழுக்க ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு முகல்லா வாசிகளும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அந்த சமூகத்தினுடைய இளமையின் வளர்ச்சியை பொறுத்து என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள் நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் இணைகிறார். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இளமை காலம் ஒரு மனிதனின் வாழ்வை தீர்மானிக்கும் பருவம் மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியையும் தீர்மானம் செய்கின்ற காலம். புரட்சிகள், மாற்றங்கள் அனைத்தின் பின்பலமாக இருந்தது இளைஞர்கள்தான். இளைஞர்களை ஆக்கப்பூர்வமாக உருவாக்குவதும் வழிநடத்துவதும் தான் ஒரு சமுதாய ஏற்றத்திற்கான முக்கிய காரணியாக அமையும். ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொடங்கிய போது எழுந்த எதிர்ப்புகள் மலையினும் பெரிதாயிருந்தன. இதனால் வீரமிக்க ஆளுமைகள் தனது பணிக்கு தேவை என்று கருதிய நபிகளார் வல்லோன் அல்லாஹுவிடம் அபூஜஹில், உமர் இருவரில் ஒருவரை எனது வசப்படுத்தி தா என்று பிரார்த்தித்தார்கள். வல்ல இறைவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளாரின் பாதுகாப்பு அரணாக்கினான். 40 கடந்த அபூஜஹிலை விட 25 வாசலில் நின்ற உமர்தான் இறைவனின் தேர்வாக இருந்தார்.
பெருமானாரின் வரலாற்றில் வலம் வந்த இளைஞர்கள் நம்மை ஆச்சரியமூட்டுகிறார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு யுத்தம் முடிந்து மதீனா திரும்பும் வழியில் அதைல் என்கிற இடத்தில் தன் பரிவாரங்களுடன் தங்கினார்கள். போர் சார்ந்த பயணங்களின் போது தங்கும் இடங்களில் இரவு நேரம் பெருமானாருக்கு ஒருவர் பாதுகாவலராக விழித்திருந்து கடமையாற்ற வேண்டும். அதன்படி இன்று யார் எனக்கு காவல் காக்கப் போகிறீர்கள் என்று பெருமானார் கேட்டவுடன் வீர தோழமைகளின் பக்கம் இருந்து அபுல் ஹுசை என்று ஒரு குரல், அபு ஹைஸ் என்று மற்றொரு குரல், அபு சுஃபா என்று இன்னொரு குரல். ஆர்வமிக்க அந்த குரல்களை கேட்ட பெருமானார் மூவரும் எழுந்திருங்கள் என்று கூற ஒரே ஒரு இளைஞர் மட்டும் எழுந்து நின்றார். மற்றிருவர் எங்கே என்று கேட்டபோது எழுந்த இளைஞர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெயர் சக்வான் அபுல் ஹுசை. 3 குரல்களையும் வித்தியாசமாக எழுப்பியது நான் தான். இன்று எப்படியாவது உங்களுக்கு காவல் காக்கும் வாய்ப்பை நான் பெற வேண்டும் என்ற ஆசையில் தான் அவ்வாறு செய்தேன் என்றார். நபிகளாருக்கு பாதுகாப்பு வழங்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 3 குரல்களில் மிமிக்ரி செய்து கூறியிருக்கிறார் அந்த இளைஞர். அபுல் ஹுசையின் அதீதமான ஆர்வத்தையும் அவர் நடத்திய அந்த நாடகத்தையும் ரசித்த பெருமானார் சிரித்து கொண்டே அபுல் ஹுசையை தன் பக்கத்தில் அழைத்து ஆசீர்வதித்து அந்த பாதுகாக்கின்ற பணியை அவருக்கு வழங்கினார். அண்ணலாரின் ஏகத்துவ கொள்கை பயணத்தில் இளையோர்தான் முன்னணியில் இருந்தனர். அபுல் ஹுசையின் பலகுரல் நாடகமும் நபிகளார் அதை ரசித்து அவரது விருப்பத்திற்கு மதிப்பளித்த அந்த பாங்கும் ஒரு தலைவருக்கும் தொண்டருக்கும் இடையிலான புரிதலையும் மதிப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இத்தகு புரிதலும் மதிப்புறு ஒருங்கிணைதலும் இன்றைய சமுதாய முன்னோடிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே வளர வேண்டும். இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தன்னலமற்ற வாழ்வு, தன் மண்ணுக்காகவும் மனிதர்களுக்காகவும் முந்தும் மனதுடைய பொதுநல சிந்தனை, இந்த முன்மாதிரி வாழ்வுக்கு சொந்தமான ஒரு இளைஞரை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பசாராவில் இருந்து அஹ்னப் என்பவர் உங்களை தேடி வருவார் என்று ஒரு முறை முன்னறிவிப்பு ஒன்றை செய்தார்கள். நபிகளார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோரின் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தபோது அஹ்னப் மதீனா வருகிறார். அவரை வரவேற்ற கலீஃபாவுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் அஹ்னப் மிகவும் இளைஞராக இருந்ததுதான் காரணம். ஓராண்டு காலம் அஹ்னப் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு தங்குகிறார். அரசாங்க அலுவல்களில் கலீஃபாவுக்கு உற்ற துணையாக இருக்கிறார். அதன் பிறகு தனது சொந்த ஊரான பசாராவுக்கு புறப்படுகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஹ்னபிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், எதை கேட்டாலும் தருகிறேன், கேளுங்கள் என்றார். அதற்கு அஹ்னப், கலீஃபா அவர்களே, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னுடைய ஊரான பசாராவை நீங்கள் அறிவீர்கள். முழுவதும் வறண்ட பாலைவன பகுதி. அங்கு விவசாயத்திற்கு சிறிதளவு கூட நீர் வசதி இல்லை. ஏன் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட மக்கள் அல்லாடுகிறார்கள். எனவே பசாராவின் சற்று தொலைவில் ஓடும் ஆற்றிலிருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி எங்கள் ஊர் பகுதிக்கு நீர் ஆதாரத்தை வழங்கினீர்கள் என்றால் குடிதண்ணீர் பிரச்சனை தீரும், விவசாயம் மேம்பட்டு மக்கள் வாழ்வாதாரமும் பெருகும். நீங்கள் நினைத்தால் நடக்கும் செய்வீர்களா என்று கேட்டார். தனக்கென்று எதுவும் கேட்காது, தனது ஊர் மக்களின் துயர் தீர வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்த அஹ்னபை தோளோடு அணைத்து கொண்ட கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹ்னப், உன்னை போன்று 100 இளைஞர்கள் எனக்கு கிடைத்தால் முழு உலகமும் இஸ்லாமிய கிலாஃபத்தின் கீழ் நிச்சயமாக விரைவில் வரும் என்று பெருமிதத்துடன் கூறினார்கள். உனது கோரிக்கையை நிறைவேற்றித் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஓர் இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? பசாரா அஹ்னப் போன்று இருக்க வேண்டும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு ஒரு முன்மாதிரி இளைஞனை நமக்கு அறிமுகம் செய்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும்
அகனபின் லட்சிய விலாசம் உரியதாகட்டும். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. தமிழ் இஸ்லாமிய ஞான இலக்கியங்களில் பெரும் பங்களிப்பை செய்தவர் தக்கலை ஞான மாமேதை பீர் முகமது அப்பா அவர்கள். பெரும்பாலும் செற்றிலக்கிய வகைப்பாடுகளான ஞானப்புகழ் மாலை, ஞானரத்ன குறவஞ்சி, ஞானமானி மாலை, ஞானப்புகழ்ச்சி போன்ற ஞான இலக்கியங்களில் கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழுக்கு தந்த சூஃபிய ஞானி, சூஃபி கவிஞர் பீர் முகமது அப்பா அவர்கள். அவர்களை சிறப்பிக்கும் வகையில் பல பாடல்கள் வெளிவந்துள்ளன. அந்த வகையில் கவிஞர் தக்கலை ஹாமி முஸ்தபா அவர்களின் தயாரிப்பில் தக்கலை ஃபாத்திமா கபீர் அவர்களின் குரலில் காலத்தினால் என்னும் இப்பாடலை கேட்கலாம். முதலான இப்புவி உயிர் யாவும் தோன்றிட முதலான கத்தனின் திருத்தூதனின் பெயரை தாங்கிய ஒளிநாதரே காலத்தில் அழியாத பூரண மறை தந்த காரணர் நபிநாதரின் வழியே வாழ்ந்தயம் ஒளிநாதரே உன்னிடும் அடியார்க்கு எண்ணிய படியாங்கு
காலத்தில் அழியாத பூரண மறை தந்த காரணர் நபிநாதரின் வழியே வாழ்ந்த ஒளிநாதரே. மக்கனல் பதி மீது தக்கவன் திருத்தூதா மக்கனல் பதி மீது தக்கவன் திருத்தூதாய் வந்தவர் அடி வாழ்த்தினேன் அருள்வீர் தக்கலை ஒளிநாதரே. காலத்தில் அழியாத பூரண மறை தந்த காரணர் நபிநாதரின் வழியே வாழ்ந்த ஒளிநாதரே. காலத்தில் அழியாத பூரண மறை தந்த காரணர் நபிநாதரின் வழியே வாழ்ந்த ஒளிநாதரே. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. வாழ்முனையில் நிறுத்தப்பட்டாலும் நாங்கள் அச்சம் கொள்ள மாட்டோம் என்று ஒரு இஸ்லாமியன் வீர முழக்கமிடலாம். ஈட்டி முனை மீது நிறுத்தப்பட்டாலும் ஈமான் இழக்க மாட்டோம் என்று ஒரு இஸ்லாமியன் வீர முழக்கமிடலாம். எத்தனை நவீன கருவிகளை கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று ஒரு முஸ்லிம் வீர முழக்கமிடலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட ஒருவனின் பிரார்த்தனைக்கு முன்னால் ஒரு இஸ்லாமியன் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளால், நம்முடைய சொல்லால், நம்முடைய பல்வேறு வகைப்பட்ட அணுகுமுறைகளால் பாதிக்கப்பட்ட ஒருவன் மனமுருகி கேட்கிற பிரார்த்தனைக்கு முன் நாம் ஒவ்வொருவரும் அச்சம் கொள்ள வேண்டும், இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இதோ பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக திருவிதாங்கோடு முஸ்லிம் கலைக்கல்லூரியின் அரபித்துறை பேராசிரியர் சம்னா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் சம்னா. நான் திருவிதாங்கோடு முஸ்லிம் கலைக்கல்லூரியில் அரபித்துறை உதவி பேராசிரியராகவும் இன்னும் சிறு மாணவ மாணவிகளுக்கான மக்தப் மதரசாவில் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة
وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பார்ந்த என் இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாமெல்லாம் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்வோம் என்ற தலைப்பில் உங்கள் முன் சிறிது நேரம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்லாம் என்பது படைத்த இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறி. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்மை படைத்த இறைவன் அந்த வணக்கத்தை மட்டும் சரியாக நிறைவேற்றினால் போதும், சுவனத்தை அழித்து விடுவேன் என்று கூறவில்லை. மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருப்பது போல மனிதர்கள் மனிதர்களுக்கே செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. இரண்டையும் சரியாக நிறைவேற்றினால் மட்டுமே ஒருவன் இறைவனுடைய திருப்தியை பெற முடியும். நம்மில் பலரும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகிறோம். ஆனால் மனிதர்களுடைய விஷயத்தை முக்கியமாக கருதுவது கிடையாது. பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். மிக எளிதாக வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம், காயப்படுத்துகிறோம், பிறர் மானத்தோடு விளையாடுகிறோம். பெண்களில் பெரும்பாலானோருடைய பொழுதுபோக்கு அடுத்தவருடைய மானம்தான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைய பெண்கள் 2 பேர் சேர்ந்து விட்டால் அவர்களுடைய உரையாடல் எதை பற்றி இருக்கும்? மார்க்க விஷயங்களை பற்றியா, இல்லை மறுமையை குறித்தா? நிச்சயமாக இல்லை. பெரும்பாலான பெண்களில் உரையாடல் 3ஆவதாக ஒரு நபரை பற்றித்தான் இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், சக மனிதனிடம் மோசமாக நடந்து கொண்டவனின் மறுமை நிலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே சஹாபாக்கள், அல்லாஹும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தில் திவாலாகி போனவர் ஒருவராவார். அவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகிய அமல்களுடன் வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டியிருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், ஒருவர் பொருளை அபகரித்திருப்பார், ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார், ஒருவரை அடித்திருப்பார். பாதிக்கப்பட்டவர் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் வந்து முறையிடுவார். அப்போது அமல்கள் செய்த அவரிடம் இருந்த நன்மைகள் பிடுங்கி பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவருடைய பாவங்கள் எடுத்து இவர் மீது சுமத்தப்படும். பிறகு அமல்களோடு வந்த அவர் நரகிற்கு தூக்கி எறியப்படுவார் என்றார்கள். நாம் சாதாரணமாக செய்கின்ற பாவமின்றி கருதாத இத்தகைய பாவங்கள் மறுமையில் நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்துகிறது. நம்முடைய அமல்கள் அனைத்தும் வீணடிக்கப்படுகிறது. ஒருவருடைய குறையை பேசுவது நமக்கு அற்பத்தனமான மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. நம்முடைய ஈமான் இபாதத் விஷயத்தில் நம்மை தோற்கடிக்க முடியாத ஷைத்தானுக்கு இந்த விஷயத்தின் மூலம் நமது அமல்களை பாழ்படுத்துவது எளிதாகிறது. நம்மில் எத்தனை பேர் அடுத்தவரை பற்றி ஒருவர் நம்மிடம் குறை கூற வந்தால் அவர்களை தடுத்திருக்கின்றோம்? குறைந்தபட்சம் அந்த இடத்தை விட்டு விலகியாது சென்றிருக்கின்றோமா? கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் ஒன்றும் பேசவில்லை, அவர்தான் பேசிக்கொண்டிருந்தார், நான் கேட்டுக்கொண்டு மட்டும்தான் இருந்தேன் என்போம். அறிந்து கொள்ளுங்கள், புறம் பேசுபவருக்கு மட்டுமல்ல, அதை கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் அதே பாவம்தான் எழுதப்படுகிறது. எனவே அந்த மாதிரியான இடங்களை தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக, கடந்த ஓராண்டுக்கும் மேலாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பலஸ்தீன முஸ்லிம்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்தான் ஒரு போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் என பாரபட்சமின்றி அன்றாடம் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதை நாம் சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியில் வந்தது ஒரு சில காட்சிகள் மட்டும்தான். ஆனால் இதைவிட பல மடங்கு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இந்த சண்டை உருவானவுடன் இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே எல்லா செய்தியையும் போல இதையும் மறந்துவிட்டு நாம் அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டோம்.
ஏன் அதையே நினைத்து கொண்டிருக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், அதையே நாம் நினைத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட நம் சகோதரர்களுக்காக நாம் செய்தது என்ன? ஒரு நாட்டை எதிர்த்து போரிடும் அளவுக்கு நமக்கு பலம் கிடையாது. ஆனால் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்திக்க முடியும். நான் இன்று வரை செய்த அனைத்து துவாக்களிலும் பலஸ்தீனையும் தவறாமல் சேர்த்து கொண்டேன் என்று எத்தனை பேரால் கூற முடியும்? நாம் நல்ல உணவு உண்ணும் போதும் நல்ல உடை உடுத்தும் போதும் எத்தனை பேருக்கு தான் கொண்ட ஈமானுக்காக தன் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கும் நம் சகோதரிகளை நினைத்து கண்ணீர் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஒரு உடலை போன்றவர்கள். ஒரு உறுப்பு சுகவீனமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன. நம் சகோதரனுக்காக என்றைக்காவது நாம் தூங்காமல் கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? அவர்கள் அனைவரும் சோதிக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, நாமும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், இன்னல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்களே. நம் சகோதரர்களுக்காக நாம் என்ன செய்தோம், அவர்களுடைய நிம்மதியான வாழ்வுக்காக நாம் என்ன முயற்சி எடுத்தோம் என்பதை குறித்து நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை. இன்று தன் தாய், தந்தை, மனைவி, மகன், தனது சகோதரன் என அனைத்தையும் இழந்து கதறிக்கொண்டிருக்கும் அவர்கள் நமக்கு எதிராக கையேந்தினால் நம்முடைய நிலை என்னவாகும்? உலக முஸ்லிம்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என அவர்கள் நினைத்து பிரார்த்தித்தால் இறைவனின் கேள்விகளிலிருந்து நாம் தப்ப முடியாது. அல்லாஹ் நம் யாவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸ்வாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இப்படி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. ரமலான் மாதத்தின் 2ஆம் பத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கிறோம். பிழை பொறுப்பை தேடிக்கொள்ளும் ரமலான் மாதத்தின் 2ஆம் பத்தின் இறுதி நாள் இந்த நாள். இந்த நாட்களில் நாம் தேடிக்கொண்ட பிழை பொறுப்பில் பல்வகைப்பட்ட பிழைகள் இருக்கிறது. நாம் நேரடியாக இறைவனிடம் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டால் இறைவன் நேரடியாக அந்த மன்னிப்பை வழங்குகிற பாவம் என்று ஒரு பட்டியல். நாம் மற்றவர்களுக்கு செய்த பாவத்தால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவன் நாம் செய்த பாவத்தை மன்னிக்காதவரை இறைவன் பிழை பொறுக்க மாட்டான் என்கிற வகைப்பட்ட பாவம். இவை இரண்டும் அல்லாமல் எதுகொண்டும் இறைவனிடம் பிழை பொறுப்பு தேடிக்கொள்ள முடியாத பாவம் என்று ஒரு பாவம் இருக்கிறது. இதோ இறைவன் பிழை பொறுக்க மாட்டான், இறைவன் மன்னிக்காத பாவம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் கடையாளமூடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதரசாவினுடைய மாணவி அஷ்பியா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அஸ்வியா. நான் கடையான்மூடு டிஎன்டிஜே மதரசா மாணவி.
إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبصرهم منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي جزاء بالأرحام وإن الله كان عليهم رقيبا. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறைவன் மன்னிக்காத பெரும் பாவம் ஷிர்க். அல்லாஹ் தான் படைத்த படைப்புகள் அனைத்தையும் விட மேலானதாக மனிதனை ஆக்கி அவனுக்கு உலகில் உள்ள எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். அவன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தன் தூதர்களை அனுப்பி நன்மை எது தீமை எது என்று கற்றுக் கொடுத்தான். மனிதனை படைக்கும் போதே இறைவன் தவறு செய்யும் இயல்பிலேயே படைத்திருக்கின்றான். ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அனைத்து மனிதர்களும் தவறு செய்தவர்களே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இறைவன் வாக்களிக்கின்றான், நான் நாடினால் அந்த பாவங்களை மன்னிப்பேன் என்று கூறுகின்றான். ஆனால் இதே கருணையாளன் தான் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறுகின்றான். அதுதான் ஷிர்க். நம்மில் பலர் ஷிர்க் என்ற வார்த்தையை கேட்டவுடன் சிலைகளை வணங்குவதும் கோவில்களுக்கு சென்று அவைகளை வழிபடுவதும் மட்டும்தான் ஷிர்க் என்று கருதுகின்றனர். ஷிர்க் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்க வகைகளில் ஏதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது ஆகும். வணக்கம் என்றால் என்ன என்று தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை மட்டும்தான் வணக்கம் என்றல்ல, மாறாக நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, நேர்ச்சை செய்வது, குர்பானி கொடுப்பது, மறைவானவற்றை நம்புவது, சத்தியம் செய்வது, இவை அனைத்துமே வணக்கமாகும். இதில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினால் அது இணை வைப்பாகும். இன்று தர்காக்களில் சென்று இறந்தவர்களிடம் மஞ்சாடுகின்றனர், தனது தேவைகளை கேட்கின்றனர். தனது தேவை நிறைவேற்றினால் இதை செய்வேன் என்று அந்த அவுலியா பேரால் நேர்ச்சை செய்கின்றனர். அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும். அங்கே கோவில்கள், இங்கே தர்காக்கள், அங்கே சிலைகள், இங்கே கபர்கள், அங்கே திருவிழாக்கள், இங்கே கஞ்சாரிகள். சிலைகளை வணங்க கூடியவர்களுக்கும் முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு கபரில் நின்று வேண்டுபவர்களுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை நிச்சயமாக தடை செய்து விட்டான், அவனது ஒதுங்கும் இடம் நரகமே ஆகும் என்று கூறுகின்றான். எனவே என் இஸ்லாமிய சொந்தங்களே, ஷிர்க் அது எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம். இணை வைத்தல் சாயல் கூட நம் மீது படிய விட மாட்டோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று நிறைய சஹாபாக்கள், நபித்தோழர்கள், தாபியன்கள் நிறைய அதற்காக ஆர்வப்பட்டார்கள், ஏங்கி தவித்தார்கள் என்று கூட சொல்லலாம். நான் ஷஹீதாக வேண்டும் என்று. அப்படியான ஒரு நபித்தோழராகத்தான் அனஸ் என்கிற நபித்தோழர் இருந்திருக்கிறார். உண்மையில் நபிகளார் பற்றிய ஒரு வதந்தி பரவுகிறது. நபிகளார் இந்த உலகத்தில் இனி இல்லை என்னும் செய்தியாக அந்த வதந்தி செய்தி பரவுகிறது. இந்த செய்தியை மெய்யென நம்பிய அனஸ் அவர்கள் போர்க்களம் புகுந்து மிக கடுமையாக போராடி ஷஹீதாகிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய போராட்டம் இருந்திருக்கிறது என்றால், அவர்களுடைய உடலை அடையாளம் காண இயலாத அளவிற்கு போராட்டத்தோடு அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். பெருமானார் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் கொண்டிருந்தால் இப்படியான ஷஹீதுகளை அவர்களை பெற்றுக்கொண்டிருக்க முடியும். இதோ அந்த நெஞ்சை தொடும் வரலாற்றை நபித்தோழர் வாழ்வில் ஓர் நிகழ்வு என்னும் பகுதிக்கு தர வருகிறார் ஜசீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமுரசு வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நிகழ்வு பகுதிக்காக ஜசீரா. அல்லாஹ்வின் அடியார்கள் கொடுக்குற வாக்குறுதிகளுக்கு அல்லாஹ் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறத இந்த ஒரு சஹாபியோட வாழ்வியலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபத்ர் போர்க்களத்தில்
கலந்துக்க முடியாத ஒரு ஆதங்கம் நிறைய சஹாபிகள் கிட்ட இருந்தது. ஏன்னா பத்ர் போர்க்களம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொன்னால், வியாபாரிகளை தடுக்க போன இடத்துல திடீர்னு உருவானது தான் பத்ர் போர்க்களம். அதில் கலந்துக்க முடியலை அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய சஹாபிகளுக்கு இருந்துச்சு. அப்படியான ஒரு நபித்தோழர் தான் அனஸ் இப்னு நப்ரு ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, முஸ்ரிக்குகளையும் காஃபீர்களையும் அழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நீ எனக்கு இந்த போரில் தரலை. எனக்கு இன்னொரு போர்க்களம் இந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா அல்லாஹ் நீ பார்ப்ப, நான் அப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட தன்னோட வாக்கை சொல்கிறாங்க. நீ இன்னொரு போர்க்களத்தில் நான் யாருன்னு நீ பார்ப்ப, நான் அந்த தீனுக்காக நான் என்ன செய்வேன்னு நீ அப்போ தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் அவங்களுக்கு அதில் ஒரு சோதனையை கொடுக்குறான். உஹது போரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். உஹது போரில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலந்துக்கிறாங்க. உஹது போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வதந்தி அங்கே பரவுது. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரகுது. அந்த வதந்தி பரவ ஆரம்பித்தோடனே அத்தனை சஹாபிகளும் அழுகிறாங்க, மன்றாடுறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. அதாவது தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் என்னென்னவோ அவங்கள மீறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அழுது ஓஞ்சு ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துருக்கும்போது ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அவங்கள கடந்து போகும்போது கேட்குறாங்க, அனஸே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத உலகத்தில் இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ண, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இல்லை, அதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் போய் தங்களோட உயரம் ஆச்சுக்கிறதா அவங்க போகிறாங்க. உஹது போர்க்களத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே சண்டைகள் நடக்குது. உஹது போர்க்களம் முடிஞ்சிட்டு சஹாபிகளோட ஷஹீதுகளை ஒவ்வொருத்தராக கொண்டு போடுறாங்க. ஷஹீதுகளை அடையாளம் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஷஹாபாவோட உடல் வருது. யார் அப்படின்னு பார்த்தா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடம்பு. அவங்களோட சகோதரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. எதை வச்சு? அவங்களோட கை விரலில் சின்னதாக இருக்க ஒரு ரேகையை வச்சு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க உடம்பு சிதைக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க போய் உள்ள போராட்ட களத்தில் நின்றுப்பாங்க. அல்லாஹ் பார்த்துட்டான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த போர்க்களத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிட்டாங்க. அது அல்லாஹும் பார்த்துட்டான். அல்லாஹுடைய சோதனையில் அவங்க வெற்றியாளனாக ஆயிட்டாங்க. இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒவ்வொரு சஹாபாக்களோட தியாகங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு, உறுதியானதாக ஆக்கப்பட்டிருக்கு. அந்த சஹாபாக்களோட வரலாறுகளெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. இஸ்லாம் அரபு நாட்டில் தோன்றியது. பெருமானார் வைத்த நோன்பின் அந்த வடிவம் அரபு நாட்டை சார்ந்து இருந்தது. எனவே அரபு நாட்டினுடைய பிரதானமான உணவாக இருக்கும் பேரித்தம்பழங்களை வைத்து, பேரித்தங்கனிகளை வைத்து, பேரித்தங்காய்களை வைத்து நோன்பு திறக்கும் வழக்கம் அந்த சமூகத்திற்குரியது. அந்த மண்ணின் கலாச்சாரம் அந்த பண்பாட்டு உணவோடு தொடர்புடையது. எனவே அரபு தேசத்தில் நோன்பு திறப்பதற்காக, நோன்பு வைப்பதற்காக பேரித்தம்பழங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த வழிமுறையை ஏன் உலக நாடுகள் முழுக பின்பற்றியிருக்கிறார்கள்? நாம் வரை எல்லா பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் நோன்பு திறப்பதற்காக பேரித்தங்கனிகளைத்தான் பயன்படுத்துகிறோம். உலக நாடுகளில் வெவ்வேறு வகையான பேரித்தங்கனிகள், வெவ்வேறு வகையாக பேரித்தங்கனிகளை பயன்படுத்தும் முறைகள் என்று பேரித்தங்கனிகள் குறித்தே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய தகவல் இருக்கிறது. இதோ நோன்பு திறப்பும் பேரித்தங்கனிகளும் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள் ரமலான் துணுக்குகள் பகுதியில் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நோன்பு திறப்பும் பேரித்தம் பழங்களும். உலகம் முழுவதும் ரமலான் மாதத்தில் நோன்பு திறப்பதற்கு பேரித்தம் பழங்களை
நோன்பு துறந்து முதலாக உண்ணக்கூடிய ஒரு பொருள் பேரித்தம்பழம். அதோடு அந்தந்த நாட்டு சூழலுக்கு ஏற்றவாறு ஜூஸ் வகைகள், சர்பத்து, கேரளா போன்ற பகுதிகளில் சூடாக சாயா, இந்த மாதிரி வகைகளை வைத்து நோன்பு திறப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அந்த பேரித்தம்பழம் நோன்பு திறப்பில் பயன்படுவது சில ஆச்சரியமான, அந்த பேரித்தம்பழம் குறித்த ஆச்சரியமான சில தகவல்களை இன்றைய ரமலான் துணுக்கு பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே நோன்பு திறப்பதற்கு ஒரு மிடறு தண்ணீருடன் பேரிச்சம்பழங்களை உண்டு சுன்னத்தாக அதை அறிவித்து நாம் தொடர்ந்து வருகிறோம். அந்த வகையில் பேரீச்சம்பழம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பேரீச்சம்பழம், இந்த பேரீச்சை பழத்தினுடைய பெயரே உலக பொதுமறை திருக்குர்ஆனில் சுமார் 22 இடங்களில் வருவதை நாம் காண முடிகிறது. அந்த வகையில் திருக்குர்ஆனிலும் இடம்பெற்ற ஒரு உணவு பதார்த்தம் பேரீச்சம்பழம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பேரீச்சம்பழம் நோன்பு திறப்பதற்கு நம்முடைய பிராந்தியங்களில் கடந்த காலங்களில் சாதாரணமான பேரீச்சம் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பேரீச்சம்பழங்களை நாம் பயன்படுத்தி வந்த சூழலில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக மயமாக்கப்பட்ட பேரீச்சம்பழங்கள் மட்டுமல்ல, அரபுலகிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 10 கிலோ பேக்கிங்கில் கிடைக்கக்கூடிய பேரித்தம்பழங்கள் நம்முடைய பகுதிகளிலும் பள்ளிவாசல்களில் வீடுகளில் தாராளமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பேரித்தம்பழங்கள் அரபுலகில் பழங்களாகவும், இந்த பேரித்தம்பழங்களுடைய ட்ரைடு, அது காரைக்காய் என்று சொல்வார்கள், உணங்கிய பேரித்தம்பழங்களும் அரபுலகங்களில் பயன்படுத்த வருகிறது. இந்த பேரித்தம்பழம் பயன்படுத்துவது எதற்கென்றால் அதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் நீர்ச்சத்து 3ம் பேரித்தம்பழங்கள் அடங்கி இருப்பதும், ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய உடல் பகல் முழுவதும் பசித்திருக்கக்கூடிய உடலினுடைய தன்மையை இந்த பேரித்தம்பழங்கள் சரிப்படுத்துவதாகவும் மருத்துவ குறிப்புகளில் காண முடிகிறது. இந்த பேரீச்சம்பழம் எல்லா பருவத்திலும், எல்லா காலநிலையிலும், எல்லா மண் வளத்திற்கும் பயிரிடுவதற்கு உகந்ததல்ல. இந்த பேரீச்சம்பழத்திலும் கூட ஆண் பேரீச்சம்பழம், பேரீச்சை மரம், பெண் பேரீச்சை மரம் என்று 2 வகை பயிரினங்கள் காணப்படுகிறது. ஒரு பேரீச்சை மரம் என்பது குறைந்தது 100 வருடங்களுக்கு மேலாக அவை பலன் தரும் என்பதும், ஒவ்வொரு பேரீச்சம் பழமும் ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 100 கிலோ அளவிற்கான பேரீச்சங்களை உற்பத்தி செய்யும் என்பதும், அது உத்தேசமாக ஒவ்வொரு பேரீச்சம்பழமும் எண்ணிக்கையில் குறைந்தது 10,000 எண்ணிக்கையிலான பேரீச்சம்பழங்களை நமக்கு தருகிறது. அதில் வணிகமயமாக்கப்பட்ட பிறகு இந்த பேரீச்சம்பழங்களுடைய தரமும் அந்த பேரீச்சம்பழங்களுடைய அளவையும் பொறுத்து அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் அஜ்வா என்று சொல்லக்கூடிய பேரீச்சம்பழம் தான் இன்றளவும் உலகம் முழுவதும் மிகவும் அதிகமான விலை உள்ளதாக கணக்கிடப்படுகிறது. இந்த அஜ்வா பேரீச்சம்பழத்தை தவிர்த்து சவுதி அரேபியாவில் மதீனாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பல பேரீச்ச தோட்டங்களிலிருந்து விளையக்கூடிய பேரீச்சம்பழங்களுக்கு ருதானா, அரிபாரா, சஃபாவி, ஷாக், பாமி அல் மதீனா, பாமி அல் ஐஸ், பைதா, அல் மஹ்த், அல் மப்ரூம், அல் ஹில்யா, அல் ஜுபைலி, அல் லப்பானா, அல் மஷூக், அல் மஜ்தூல், அல் ராபி, அல் சலாபி போன்ற வணிகமயமாக்கப்பட்ட பேரீச்சம்பழங்கள்
சந்தையில் கிடைக்கிறது. ஒரு மதீனாவில் மட்டும் 7 மில்லியன் மரங்கள் கொண்ட 29,000 பண்ணைகள் பேரீச்சம்பழங்களை உற்பத்தி செய்கிறதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. இது மட்டுமல்ல, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியா தான் உலகிலேயே மிகப்பெரிய பேரீச்சம்பழத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு என்று. ஆனால் உலகிலேயே பேரீச்சம்பழம் உற்பத்தி செய்யக்கூடிய முதல் இடத்தை பிடிப்பது எகிப்து நாடு. உலக பேரீச்சம்பழ சந்தையில் 18% எகிப்து நாடு விற்பனைக்கு கொண்டு வருகிறது என்னும் தகவல் ஃப்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்களுடைய வியாபார சந்தையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலிலிருந்து தெரிய வருகிறது. அதற்கு அடுத்ததாக சவுதி அரேபியா 17% உலக சந்தை மதிப்பிலும், அதைத் தொடர்ந்து அல்ஜீரியா நாடு 13% அளவிலும் பேரீச்சம்பழங்களை உலகின் தேவைக்கு உற்பத்தி செய்து வெளியிடுகிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட மிக அதிக விலையுள்ளதும் உலகம் முழுவதும் சந்தை மதிப்பும் உள்ள இஸ்ரேல் நாட்டினுடைய பேரீச்சம்பழங்கள் கடந்த சில வருடங்களாக பாலஸ்தீன் பிரச்சனையில் அந்த பேரீச்சம்பழங்களை பாய்காட் செய்வதற்காக மனிதநேய அமைப்புகள் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பேரீச்சம்பழ சந்தை வியாபார வீழ்ச்சி அடைந்ததும் நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் ரமலான் பேரீச்சம்பழங்கள் நோன்பு துறப்பதற்கு உண்பது திருக்குர்ஆனில் 22 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அதுவும் ஒரு வகை புனிதமான உணவாகவே கருத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரம்ஜான் காலங்கள் மட்டுமல்லாது ஏனைய உபரியான நோன்பு துறப்பதற்காகவும் பேரீச்சம்பழங்களை பயன்படுத்தியே அவர்கள் நோன்பு துறந்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு ஊட்டுபவன் இறைவனாக இருக்கிறான். அவன் இந்த ஜீவராசிகளுக்கான பொறுப்புகளை ஏற்றிருக்கிறான். வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அதில் வாழும் அண்ட சராசரங்களுடைய ஜீவராசிகளுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். ஆனால் அவனுக்கு மாறு செய்துவிட்டால் அவன் பொறுப்பு நீங்கிவிடும் என்கிற உணர்வோடு நாம் அவனுக்கான கடமையை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ அல்லாவின் பொறுப்பு நீங்கிவிடும் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ஈரோடு இகேஎம் அப்துல் கனி மதரசா உயர்நிலைப்பள்ளி மாணவி ஆயிஷா தௌஃபியா வருகிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆயிஷா தௌஃபியா. நான் 7ஆம் வகுப்பு இகர பிரிவு மாணவி. என் பள்ளியின் பெயர் இகேஎம் அப்துல் கனி மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளி. நான் இப்போது உங்கள் முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்கிவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்கிவிடும் வரை நாம் அனைவரும் ஏன் காத்துக்கொண்டிருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்குவதற்கு முன் நாம் இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பிரியமான மனிதர்களாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வின் பிரியமான மனிதர்களாக ஆகலாம். இன்ஷா அல்லாஹ்.
இப்போது நான் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நஹ்மதுன ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் ஃபக்த் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் ஹக்கீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 உபதேசங்களை செய்தார்கள். ஒன்று, நீர் கொல்லப்பட்டாலும் தீயில் எரியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர். இரண்டாவது, பெற்றோருக்கு மாறு செய்யாதீர். இதுவரையினுள் உமது மனைவியை விட்டு விடும்படியும் முழு செல்வத்தையும் செலவிக்கும்படியும் அவர்கள் கூறினால் கூட அதையும் மீறக்கூடாது. மூணாவது, வேண்டுமென்று ஃபரல் தொழுகையை விட்டு விடாதீர். அவ்வாறு செய்வரை விட்டு அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்கி விடுகிறது. நாலாவது, மது அருந்தாதீர், அது எல்லா தீமைகளுக்கும் வேறாகும். ஐந்தாவது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர், அதனால் அல்லாஹ்வின் கோபம் ஏற்படுகிறது. ஆறாவது, உமது படையினர் அனைவருமே இறந்துவிட்டாலும் கூட நீர் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடாதீர். ஏழாவது, ஓரிடத்தில் காலரா போன்ற நோய்கள் பரவி மக்கள் மரணம் அடைந்தாலும் அந்த இடத்தை விட்டு ஓடாதீர். எட்டாவது, உமது குடும்பத்தினர் அனைவருக்கும் முடிந்தவரை தாராளமாக செலவு செய்வீராக. ஒன்பதாவது, அவர்களை கண்டிப்பதற்காக உபயோகப்படுத்தும் பிரம்பை அகற்றி விடாதீர். பத்தாவது, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டிக் கொண்டே இருப்பீராக. தகப்பனார் கண்டிப்பதில்லை, ஆகவே நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது என்பதற்காகவே பிரம்பை அகற்றக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. தீனின்படி நடக்க வைப்பதற்காக சில சமயம் பிள்ளைகளை அடிக்கவும் வேண்டும். பெரும்பாலும் அடியினால் தான் பிள்ளைகளுக்கு பயம் உண்டாகிறது. இக்காலத்தில் பிள்ளைகள் மீதுள்ள பாசத்தால் பெற்றோர்கள் ஆரம்பத்திலே அவர்களை கண்டித்து வளர்ப்பதில்லை. நாளடையில் அவர்களிடம் கெட்ட பழக்கங்கள் குடிக்கொள்கின்றன. அப்போது பெற்றோர் அழுது புலம்புகின்றன. பிள்ளையை கெட்ட பழக்கங்களிலிருந்து தடுக்காததும் அடிப்படை அன்புக்கு விரோதமாகவும் கருதுவதாகும். பிள்ளையின் மீதுள்ள பாசத்துக்கு அடையாளமன்று, மாறாக அது பிள்ளைகளுக்கு நாம் செய்யும் துரோகமாகும். பிள்ளைக்கு உடலில் கட்டி உண்டாகிவிட்டது, மருந்து தடவினால் எரியும், ஆபரேஷன் செய்தால் வலிக்கும் என்பதற்காக எந்த அறிவுள்ள தந்தையும் அதற்கு சிகிச்சை செய்யாமல் விடமாட்டார். பிள்ளைகள் 1000 முறை அழுதாலும் வெறுண்டோடினாலும் அதற்குரிய சிகிச்சையை செய்தே முடிப்பார். 7 வயது குழந்தைகளை தொழும்படி ஏவுங்கள், 10 வயதாகியும் அவர்கள் தொழாவிட்டால் அவர்களை அடித்து தொலைவையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல ஹதீஸ்கள் வந்துள்ளது. குழந்தைகள் தொழுவதை கண்காணித்துக் கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை பழக்குங்கள் என்று ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை குழந்தைகளை அடிப்பது வயலுக்கு நீர் பாய்ச்சுவது போலாகும் என அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது ஒரு மரக்கால் தானியம் தர்மம் செய்வதை விட சிறந்தது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஒரு மரக்கால் என்பது சுமார் 31 கிலோ ஆகும். குடும்பத்தாரை கண்டிப்பதற்காக தனது வீட்டில் சாட்டை தொங்க விடுபவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஒரு ஹதீஸில் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதை விட சிறந்த செல்வத்தை வழங்கிவிட முடியாது என்று இன்னொரு ஹதீஸிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டு நாமும் இன்ஷா அல்லாஹ் இதன்படி நடக்க வேண்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா பாடத்திட்டங்கள் நெறிப்படுத்தப்பட்டுவிட்டன. அரபிக் கல்லூரிகள் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டுவிட்டன. இப்போது அரபு பாடசாலைகளில் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு என்று ஓர் ஒழுங்கமைப்பு இருக்கிறது. ஆனால் இத்தகைய கட்டுப்பாடுகளும் கட்டமைப்புகளும் இல்லாத காலகட்டத்தில் வீட்டு திண்ணையில், வீட்டு முற்றத்தில், வீடுகளுக்குள்ளால் தான் அறிந்து வைத்திருந்த இஸ்லாமிய வேதத்தின் இலக்கணத்தை, வேதம் ஓதுவதற்கான முறையியலை, இஸ்லாமிய சட்டத்தை முறையாக கற்றுக் கொடுத்த பெருந்தகைகள் பெரும்பாலும் பெண்களாக இருந்தார்கள். அவர்கள் ரமலான் காலத்தில் அவர்கள் வீடுகளில் தொழுகை நடத்தினார்கள். ரமலானுடைய அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். பெரும்பாலும் மரணத்தினுடைய வீடுகளில் அவர்களின் பங்கு பெரிதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஊரினுடைய ஆன்மீக வழிகாட்டியாக அத்தகைய பெண்கள் இருந்தார்கள். அப்படியான ஒரு பெண்ணாகத்தான் ஆமினா அம்மா வாழ்ந்திருக்கிறார். இதோ
இன்றைய நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் அறிமுகப்படுத்துகிறார் முதுவை ஷம்சுல் ஹுதா பானு அவர்கள். ஆமினா அம்மாவை. இசை முரசை இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமினா அம்மாள். நாளைக்கு புற பார்த்ததும் தலைநோம்பு திராவியா தொழுக ஆமினம்மா வீட்டில் தெருவோட தொழுக போயிடுவோம். ஆமினம்மா தொழுக வச்சு துவா கேட்குறப்போ கல்லு மனசுக்காரவோ கூட கண்ணீர் விட்டு அழுதுருங்கோ. ஆமினம்மா இந்நேரம் வீட்டை கழுவி மொழுகி பத்தி உறுதி வச்சு தொழுகப்பாயை அந்த கோரப்பாயெல்லாம் அலசி போட்டு காய வச்சு தயாராக இருப்பாங்க திராவியா தொழுக வைக்கிறதுக்கு. ஏன் பிள்ளைகளுவாளா நோம்புல தொழுகிறதோட அப்புறம் வந்து ஓதிட்டு போங்களா. ஏலா காசு வேணாமா நான் கேட்குறேன், எத்தனை மக்கள் வந்தாலும் ஓத சொல்லித்தாரேன் என்று ஆமினம்மாவிடம். காலையில் மதரசாவில் ஓத போகிறோம், அப்புறம் பள்ளிக்கூடம் போகிறோம், பிறகு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நேரம் இருக்கிற மாட்டேங்குதுல்ல, அதே வரல ஆமினம்மா. இந்த அக்காமார்கள்லாம் உங்ககிட்ட தானே ஓதுறாங்க, ஏன்னா நாங்கள் சொன்னாலும் என்னமோ சரி சரி நீங்களும் பெரிய மனுஷியானா என்கிட்ட தானே வருவியே, வாங்க வாங்க சுந்து சுவியா அரபி தமிழெலாம் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமினம்மா. அத்தனை மக்களுக்கும் ஓத சொல்லி கொடுத்து ஊர் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாத்திமா நாச்சியார், ஹதிஜா நாச்சியார் வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, நாயங்க வரலாறு, நபிமார் வரலாறு கதையாக சொல்லி அதில் புத்திமதியை சொல்லி எந்த ஒரு புள்ள கல்யாணம்னு பேசி முடிச்சுட்டா அந்த புள்ள தன் கல்யாண செய்தியை முத ஆமினம்மா கிட்ட தான் சொல்லி துவா செய்ய ஓடி வருங்க. அல்லா நாயனே வல்லோனே ரஹ்மானே ஸ்ரீதேவி தனத்தோட சிறப்போட இந்த குமர் வாழ்வை நல்லபடியாக ஆக்கி வைங்க. கருகுமணி பாக்கியத்தோட பேரன் பேத்தி ஓட்டி ஒப்பாட்டியோட குடு கிளவியா கிடக்கட்டு இதுக்கு நல்லபடியாக அல்ல ஐசை கொடு நாயனே, அதுகளுக்கு நல்ல பறக்கத்தை கொடு நாயனே, ரகுமத்தை கொடு அப்படின்ட்டு நெத்தியில் முட்டு துவா செஞ்சு தன்னால் என்ன ஏண்டுதோ அதை பறக்கத்து காசாக கையில் கொடுத்து வருந்தி துவா செஞ்சு அனுப்புவாங்க. இத்தனை மக்களை தம் மக்களாக நினச்சி அதுக நல்லா இருக்க ஒவ்வொரு பக்கத்துலையும் துவா செய்கிறவங்களுக்கு அல்லா நாய் அவ வகுத்தில் ஒரு புழு பூச்சியை கூட கொடுக்கல. தனக்கு பிள்ளை இல்லைனாலும் அதை பற்றி நினைக்காம அல்லா வகுத்து வச்ச வாழ்வு இதுதே, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமினம்மா. எனக்கு இம்பூட்டு பொம்பளை மக்களை அல்லாவோட பறக்கத்தா என் வீடு ஊரா நிறைச்சி இருக்கீங்களே மக்கா தாய்களா, நாளை பின்ன நான் மவுத்தா போனாலும் என்னை கசப்பு மாற்ற ஒது செஞ்சு குளிப்பாட்ட என் ஜீதேவி மக்கா நீங்கள் இருக்கையில் எனக்கு என்ன குறை எப்படின்னு சொல்லுவாங்கம்மா ஆமினம்மா. திராவியா தொழுக வைக்கிறப்போ அதுக்கு திராவியா தொழுக 30 நாள் வச்சாலும் வருஷம் முச்சூடு வாரம் வெள்ளிக்கிழமை ரவ்வு தஸ்மீ நபில் தொழுக வச்சுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் திங்கக்கிழமை ராவுக்கு முனாஜாத்து புருதாம் அவ்வளோது பாத்திமா நாச்சியாருக்கு தலை பாத்தியாண்டு ஓதி அது முடிகிறப்போ ஆமினம்மா கேட்குற துவா பெரிய துபா கையேந்தி ஆமின்னு சொன்ன மக்கள்லாம் கல்பு கரைஞ்சு அழுதுருவாகம்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவா நாங்கள் கேட்கின்ற எங்கள் துவாவை கபூல் செய்வாய் ஆதியே, எக்காலமும் ஈமானை தரிபாடாக்கி வைப்பாய் ஆதியே, சிற்கை என்னும் பிதகத்து செயலை எங்களை விட்டு எங்களை சிறந்த அகமது நபி செய்யும் அமலை பேணச் செய்வாய் ஆதியே, நலமான அமலின் பேரில் எங்கள் ஹயாத்தை நீளமாக்கி நல்லுதவி செய்தவராய் இருக்கச் செய்வாய் ஆதியே, எங்களை பார்ப்பாயே உன் கிருபை எங்களை நாடியே இன்னும் எங்கள் பிழை பொறுக்க உன்னிடம் கேட்கிறோம் ஆதியே, உள்ரங்கமான உந்தன் ஹெல்மை எங்களுக்கு காட்டியே உன்னில் அநேகம் அணுகிடாமல் நல்ல அமலை பேணச் செய்வாய் ஆதியே, பாவம் என்னும் பிணியை அகற்றியே எங்கள் அமலை நாளை பட்டோலையில் எழுதச் செய்வாய் ஆதியே, எங்களுக்கும் மௌத்தை கொடுப்பாயே சில ஹக்கள் மௌத்தை போலவே இன்னும் எங்களை மௌத்து காலில் அழகாக்குவாயே ஆதியே, எங்கள் அணுகு சக்கராத்து கடுசு லேசாகவே அப்போது களிமா நாவில் நடந்திட உதவி செய்வாய் ஆதியே, இன்ப வாசக வஸ்துவினால் எங்கள் கபூரை வாசகமாக்கி முன்கர் நக்கீர் தன் கேட்கும் கேள்விக்கு பதில் மொழியை எங்கள் நாவில் உதிக்கச் செய்வாயே ஆதியே,
மகுத்து வலிக்கு எழுப்பும் பொழுது எங்கள் முகத்தை ஒளிவாக எழுப்பி மகிழுதும் பட்டோலையும் வலது கையில் கொடுக்கச் செய்வாயே ஆதியே. கூட்டம் குடும்பத்தாரை விட்டு விருண்டோடும் நாளையில் கூட்டுவாயே உந்தன் சாலிகான கூட்டத்தில் ஆதியே. கூட்டி அணைத்த பின்பு எங்களுக்கு தவணம் ஒடுங்கா தாகமே குளிப்பாட்டுவாயே கௌதல் கௌதர் ஆற்று தண்ணீரில் ஆதியே. உன் முகமது நபியும் ஆயிஷா மரியமும் இருக்கும் சரகமந்தலில் எங்களை இருக்கச் செய்வாய் ஆதியே. பாலம் ஏறி செல்ல ஏவல் நீ அழித்திடும் போது பாலம் கண்டு பதறிடாமல் செல்ல வைப்பாய் ஆதியே. பாலும் தேனும் பெருகி ஓடும்படியான சுவனபதியிலே எங்களை பாங்குடன் புகுதச் செய்வாய் ஆதியே. எங்கள் பாவம் கடல் போல் இருக்குதென்று உன்னை நாடியே இறைந்து கெஞ்சி கேட்கும் எங்கள் துவாவை கபுல் செய்வாய் ஆதியே. உன் ஹபீப் ரசூல் ஹக்கால் எங்களுக்கு ஈடேற்றம் செய்வாய் ஆதியே. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். சதக்கல்லாஹு அலியில் அலிம சதக்க ரசூலு நபியுல் கரீம் நகுன அலாதாலிக்க மினஷ் ஷாஹிதீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பல் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் இப்படி அவங்க ஓதி அவங்க எவ்வளவோ எங்களுக்கு சிறப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அத்தனை பொம்பளை மக்கள் எங்கள் ஊரில் தொழுது இன்னைக்கு அத்தனை பேரும் ஓதி தொழுது அவங்க பிள்ளையே ஓதுறாங்கண்டா. எங்கள் ஆமீன் அம்மா ஒருத்தர் எங்கள் ஊரில் இருந்ததுனாலனே. இசை முரசை இணையமான அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. ஊர்களில் வாழ்ந்த பெயர் பெற்ற குடும்பங்கள், பாரம்பரியமிக்க குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை உயர்ந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக பட்டணத்திற்கு அனுப்பி படிக்க வைத்த வரலாறுகளைத்தான் நாம் அதிகம் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து உருவாகும் தன் குழந்தை மிகச்சிறந்த மார்க்க அறிஞராக உருவாக வேண்டும் என்று உருவான ஒரு தாய் தந்தையரின் நீயத்து ஒரு மிகச்சிறந்த ஹசரத்தை தமிழகத்திற்கு தந்தது. இதோ யூசுப் அன்சாரி ஹசரத் அவர்கள் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இசை முரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மௌலானா VAU யூசுப் அன்சாரி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மேற்கு மலையடிவாரத்தில் கடையநல்லூரில் காந்தியடிகளார் வலியுறுத்திய கதர் ஆடை நெய்து தன்னையும் நாட்டையும் கௌரவமாக வைத்து கொண்ட பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் மௌலானா VAU யூசுப் அன்சாரி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹதரத் அவர்கள் ஹசன் பிள்ளை சாஹிப் பிவி ஃபாத்திமா மால் தம்பதியருக்கு 12 பிள்ளைகளில் மூன்றாவதாக 5/3/1931 அன்று உலகில் அவதரித்தார்கள். அன்னார் அவர்கள் சிறுவயதிலேயே நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல புத்தியுடனும் பிறர் கூறும் பணிகளை செவ்வனே செய்யும் நர் சிறுவனாகவும் காட்சியளித்ததை கண்ட தாய், இவர் எதிர்காலத்தில் பிறருக்காகவே பாடுபடும் சமூக சேவகனாக திகழ வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தில் அவ்வூரின் சிறந்த மார்க்க மேதையான ஹலீஃபா அப்துல் மன்னான் சாஹிப் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். உள்ளூர் உஸ்தாதிடம் அழகிய முறையில் திரு குர்ஆனை ஓதிக்கொண்டே 5ஆம் வகுப்பு கல்வி பயின்றபோது 1948 16ஆம் வயதில் நீடூர் மதர்சா மிஸ்பாகுல் ஹுதாவில் முதல் ஜும்ரா இணைந்து ஓதி வந்தார்கள். அன்பு மகன் சிறந்த ஆலிமாக ஊர் திரும்ப வேண்டும், எந்த கவலையும் இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தன் நகைகளை விற்று பணம் அனுப்பி வைத்தார்கள் தாயார். ஆனால் அன்பு மகன் புகழப்படுவதை பார்க்க வேண்டும் என எதிர்பார்த்திருந்த தாய் துரதிருஷ்டவிதமாக உடல் நல குறைவால் மரணித்து விட்டார்கள். தாயின் மரணத்தை கண்டு கலங்கிவிடாமல் தாயின் கனவை நனவாக்க வேண்டும்
எண்ணத்தில் சிறப்பாக பயின்று 1955ஆம் ஆண்டு மதர்சா மிஸ்பாகுல் ஹுதாவின் முதல்வர் ஷேகுனா NR முகமது இப்ராஹிம் பாக்கவி ஹசரத் அவர்களின் பொற்கையினால் பட்டம் பெற்றார்கள். பட்டம் பெற்று ஊர் வந்தவுடன் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளின் விருப்பத்திற்கிணங்க முஹைதீன் மீரான் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். ஹசரத் அவர்களுக்கு முஹைதீன் அன்சாரி ஃபைசி ஃபாசில் ரஷாதி என்ற ஒரு ஆண் பிள்ளையும் உம்மு சல்மா உம்மு ஹபீபா ஆலிமா என்ற 2 பெண்களும் பிறந்தனர். ஒழுக்கமுள்ள தகுதி வாய்ந்த நல்ல மாணவரின் சேவை நமது கல்லூரிக்கும் தேவை என்பதை அறிந்த மிஸ்பாகுல் ஹுதா நிர்வாகம் ஹஜரத் அவர்களை பட்டம் பெற்ற அடுத்த ஆண்டே 1956இல் பணி செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டு சிறப்பாக தமது பொறுப்பை 4 ஆண்டுகள் 1959 வரை நிறைவேற்றி வந்தார்கள். அதன் பிறகு பொதக்குடி மதர்சாவில் 1960 முதல் 62 வரை 3 ஆண்டுகளும், ஈரோடு தாவூதியா மதர்சாவில் 1963 முதல் 65 வரை 3 ஆண்டுகளும், கூத்தாநல்லூர் மன்பவுல் அன்வார் மதர்சாவில் சில ஆண்டுகளும், சங்கரன் பந்தல் ஃபைசுல் உலும் மதர்சாவில் சில ஆண்டுகள் முதல்வர் பொறுப்பிலும், திருநெல்வேலி பேட்டை ரியாலுல் ஜினான் மதர்சாவில் 1970 முதல் 74 வரை 4 ஆண்டுகள் முதல்வர் பொறுப்பிலும் இருந்து 100 ஆலிம்களை திறம்பட சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். 1974ஆம் ஆண்டு ஷாதுலி தரீகாவின் மூலகர்த்தாவாகிய ஷேகுனா அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பேரர் ஷேக் முகம்மது மக்கியல் ஃபாசி அவர்கள் இந்தியா வந்த சமயம் தமிழக ஷாதுலியா தரீகாவின் ஹலீஃபாவாக நமது ஹசரத் அவர்களை நியமித்தார்கள். ஒரு சமயம் SA அப்பாஸ் என்ற சிறு வயது நண்பர், நீங்கள் ஏன் நமது ஊரில் ஒரு மதர்சா துவங்கக்கூடாது என கேட்டார். ஏற்கனவே ஹதரத் அவர்களின் மனதில் இருந்ததை இவர் வலியுறுத்தி கூறியதால் மதர்சாவை உருவாக்கும் பணிகளை துவங்கினார்கள். தமது மகனின் ஆசையையும் லட்சியத்தையும் வரவேற்ற தந்தை ஊரின் வடக்கு பகுதியில் உள்ள 1.25 ஏக்கர் நிலத்தை மதர்சாவிற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். அதன் பிறகு தனது சொந்த பணத்தில் 3 அறைகளை கொண்ட ஒரு மதர்சாவை ஃபைசுல் அன்வார் என்னும் பெயரில் கட்டி ஹிஜ்ரி 1/10/1396 கிபி 25/10/1976 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் மௌலானா BA கலீலுர் ரஹ்மான் ரியாஜி ஹசரத், அன்வாருல் குர்ஆன் விரிவுரையின் ஆசிரியர் EM அப்துர் ரஹ்மான் ஹசரத், M ரஹ்மத்துல்லா ஹசரத் போன்ற மாமனிதர்களின் துவா பரக்கத்தால் 15 மாணவர்களுடன் ஆரம்பமானது. இலவச உணவு, இலவச கல்வி, இலவச விடுதி என்று மாணவர்கள் தம் சொந்த வீட்டிலிருந்து கல்வி கற்பது போல் கற்க வேண்டும் என்பதற்காக ஹசரத் அவர்கள் அரும்பாடுபட்டு மதர்சாவின் வளர்ச்சிக்காக உழைத்து வந்தார்கள். ஹசரத் அவர்கள் 3 முறை ஹஜ் செய்துள்ளார்கள். அது மட்டுமின்றி பல்வேறு காலகட்டத்தில் சில நூல்களையும் எழுதியுள்ளார்கள். பல மாத இதழ்களின் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்கள். மேலும் ஹசரத் அவர்கள் கூத்தாநல்லூர் ஜஷ்ன மீலாத் சொசைட்டியின் 29ஆம் வருட தொடர் பயானை 12 நாட்கள் சிறப்பாக பேசி வந்தார்கள். மேலும் ஹசரத் அவர்களின் சீரிய கல்வி பணியை பாராட்டி முர்தசாவியா எஜுகேஷனல் மற்றும் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ஆஃப் சவுத் இந்தியா என்ற நிறுவனத்தாரும் இணைந்து 1987ஆம் ஆண்டில் மத்திய மந்திரி KC பந்த் அவர்களால் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். ஹசரத் அவர்கள் 26/2/1994 அன்று ரமலான் பிறை 14இல் சென்னை மண்ணடி மஸ்ஜிதே மாமூர் பள்ளிவாசலில் சிறப்பான பேருரை ஆற்றி அன்றைய நள்ளிரவு 2:30 மணிக்கு உடல்நலக் குறைவால் தம் 63ஆம் வயதில் நிரந்தர துயில் கொண்டார்கள். மறுநாள் ஜனாசாவை கடையநல்லூர் கொண்டு வரப்பட்டு இரவு 9:15 மணிக்கு ஹசரத் அவர்களின் மகன் முஹைதீன் அன்சாரி ஹசரத் அவர்களால் தொலை வைக்கப்பட்டு ஃபைசுல் அன்வார் மதர்சாவிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹசரத் அவர்கள் வாழும்போதும் நபிகளாரின் சுன்னத்தான வழிமுறையில் வாழ்ந்து இறக்கும் போதும் நபிகளாரை போன்றே இறுதி பேருரை ஆற்றிவிட்டு பெருமானாருடைய 63ஆம் வயதிலேயே தாமும் இவ்வுலகை விட்டு சென்றுள்ளார்கள். அன்னாரின் சேவைகளை வல்ல நாயன் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல். உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், அந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. உலகம் கைகளுக்குள்ளால் நெருங்கியிருக்கிறது. நெருக்கமான உறவுகள் கைகளை விட்டு அகன்றிருக்கிறது. சமூக வலைதளங்கள் வழியாக கடல் கடந்து நாடுகளை கடந்த மனிதர்களோடு உறவு கொள்ளக்கூடிய நாம், நட்பு கொள்ளக்கூடிய நாம், நம் அண்டை வீட்டில் நம்மோடு தாய்ப்பிள்ளையாக பழகுகிற ஒன்றுவிட்ட உறவுகளை பேணி வருகிறோமா? இதோ இஸ்லாம் உறவுகளை பேணச் சொல்வதன் அவசியம் குறித்து பேசுகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளை ரியாஸ் பர்வின் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உறவுகளை பேணுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளை பேணி வாழ்வது பற்றி இஸ்லாம் கூறும் நன்மைகள் என்ன? வாருங்கள் பார்ப்போம். யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரை, என்னை சுவனத்தில் நுழைவித்து நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ் ஒருவனே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாதே, தொழுகையை நிலைநிறுத்து, ஜக்காத்தும் கொடுத்து வா, குடும்ப உறவை பேணிக்கொள் என்றார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இரத்த உறவை பேணுவதால் மறுமையில் மட்டுமின்றி இம்மையிலும் இனிய பயனுள்ளது என்று இஸ்லாம் கூறுகின்றது. யார் தனக்கு ரிஸ்கில் விஸ்தீர்ணத்தையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகின்றாரோ அவர் இரத்த உறவை பேணிக் கொள்ளட்டும் என்று அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு மிக முக்கியமான காரணமாக உறவுகளை சேர்த்து வாழ்வதும், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்க பெறாமல் இருப்பதற்கும் உறவுகளை துண்டித்து வாழ்வது என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இன்று மக்கள் நிறைய சம்பாதிக்கின்றார்கள், செல்வச் செழிப்போடு இருக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கையில் பரக்கத் இருப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் இருப்பதில்லை. அல்லாஹ் தஆலா 3 அடிப்படை காரணங்களை சொல்கின்றான். அவை ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம் அடைவதற்கு, அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாவதற்கும் உண்டான காரணங்கள். 1. தங்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவது. 2. உறவுகளை துண்டித்து வாழ்வது. 3. பூமியில் கலகம் செய்வது, சண்டைகளை உண்டாக்குவது, இரு நண்பர்களுக்கு மத்தியில், இரு குடும்பங்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை உருவாக்குவது. இப்படிப்பட்டவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரத்த உறவு அல்லாஹ்வுடைய அரசில் தொங்க விடப்பட்டுள்ளது. இது ஒரு துஆவை என்றென்றும் செய்து கொண்டே இருக்கின்றது. யார் என்னை சேர்த்துக் கொள்வார்களோ அல்லாஹ் அவனை சேர்த்துக் கொள்வானாக. யார் என்னை துண்டித்து விட்டார்களோ அல்லாஹும் அவர்களை அவனுடைய அருளில் இருந்து துண்டித்து விடுவானாக. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, குர்ஆன் ஓதுகின்றார்கள், பார்ப்பதற்கு மார்க்கத்தை பேணுகின்ற தோற்றத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்ப உறவுகளை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு தாய் தந்தையோடு வெறுப்பு, உடன் பிறந்தவர்களோடு வெறுப்பு, அற்ப காரியங்களுக்கெல்லாம் பகைமை நெருப்பை மூட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நம் உறவுகளிடம் சென்று அவர்களுக்கு சலாம் செல்வது, அவர்களை நேசிப்பது, அவர்களுக்கு அன்பளிப்பு செய்வது, நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து இருந்தால் அவர்களுக்கும் கொடுத்து வாழ்வது, இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இரத்த உறவுகளை பேணி வாழ்வதற்கும் அவர்களோடு மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நேசத்தோடும் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்தா, ஹிஜாப் போன்ற ஆடைகளை சுட்டிக்காட்டி பெண்களின் சுதந்திரத்தை இஸ்லாம் பறிக்கிறது, பெண்ணுரிமைக்கு எதிராக இஸ்லாம் விளங்குகிறது என்றெல்லாம் புரிதலற்ற மனிதர்கள் சில வாதங்களை வைப்பார்கள். உண்மையில் ஓர் அழகான கவசத்திற்குள் பெண்ணை அமர வைத்து நிறைய உரிமைகளை வாரி வழங்கிய முதல் சமூகம் முஸ்லிம் சமூகம். இதோ இஸ்லாம் வழங்கும் பெண்ணுரிமை என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ரஸ்மி அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நான் அஷ்மி. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இஸ்லாம் வழங்கிய பெண் உரிமைகள். ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த இடத்திற்கு அல்லாஹ் வானவர்களை அனுப்புகிறான். அவர்கள் அங்கு கூறுவார்கள், வீட்டில் உள்ளவர்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். பின்னர் அக்குழந்தையை தன் இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார்கள். மேலும் அதன் தலை மீது கரங்களால் தடவியவாறு கூறுகின்றார்கள். இது ஒரு பலவீனமான ஆன்மாவாகும். இக்குழந்தையை பாதுகாத்து வளர்ப்பவருக்கு மறுமை நாள் வரையில் இறைவனின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். பெண்கள் சமுதாயம் இந்த நூற்றாண்டில் போராடி பெற்ற நியாயமான பல உரிமைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் எந்த விதமான போராட்டமும் நடத்தாமலே இஸ்லாம் வழங்கிவிட்டது. வழிபாட்டு உரிமை, சொத்து உரிமை, விவாகரத்து உரிமை, கல்வி கற்பது என அனைத்து உரிமைகளையும் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். முஸ்லிம் பெண் பருவம் அடைந்து விட்டால் எல்லா வகையான பொருளாதார உரிமைகளையும் பெறுகிறாள். திருமணத்திற்கு முன்பே பணம், சொத்து ஆகியவற்றை சொந்தமாக்கிக் கொள்ள, முதலீடு செய்ய, அதை அபிவிருத்தி செய்ய, செலவழிக்க உரிமை பெற்றவள் ஆகிறாள். தனது சொத்தை தான் நினைத்த வழிகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னும் உரிமையை பெண்களுக்கு இஸ்லாம் முன்பே வழங்கிவிட்டது. ஆனால் இந்த உரிமையை பிரிட்டிஷ் அரசு 1870ஆம் ஆண்டில்தான் பெண்களுக்கு வழங்கியது. நபிகளாரின் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வெற்றிகரமான வணிகர் என்பதையே நாம் அறிவோம். குடும்ப பணிகள், குழந்தை வளர்ப்பு போன்றவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும், அவளது ஒழுக்கம், கற்பு ஆகியவற்றிற்கு பாதகம் ஏற்படாத வகையிலும் பெண்களின் பொருளீட்டும் பணி அமைய வேண்டும். பெண்களுக்கு சொத்தில் பங்கு வழங்கிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை அவராலும் மறுக்க முடியாது. பெற்றோரை நெருங்கியதன் மூலம் சொத்தில் ஆணுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் வழங்க வேண்டும் என்பது இறை கட்டளை. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பெற்றோரின் விருப்பத்தை விட பெண்ணின் விருப்பமே இன்றியமையாதது என்பதை இஸ்லாம் எடுத்து எம்புகிறது. திருமணத்திற்கு முன்பு கணவன் மணக்க போகும் தன் மனைவிக்கு அவன் சக்திக்கு ஏற்ப மனக்கொடை கொடுக்க வேண்டும். மகர் தொகையை நிர்ணயம் செய்யும் உரிமையை பெண்களுக்கு உண்டு. உலகில் உள்ள பல மதங்களும் விவாகரத்து செய்வது பாவம் என்று கருதி வந்த காலத்தில் இல்லற வாழ்வில் இணைந்து வாழ முடியாத நிலை வரும்போது மனவிலக்கு பெறுகின்ற உரிமையை ஆண் பெண் இருவருக்கும் இஸ்லாம் வழங்கியது. மன வாழ்க்கையில் இணைந்தவர்கள் ஒருவர் மற்றொருவருக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கும் நிலையில் அவர்கள் வெறும் சட்டங்களை கொண்டு வாழ நிர்பந்திப்பது இயற்கை மாறான செயலாகும். இது கடுமையான குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை விட கொடுமையானதாகும். அந்த வகையில் பெண்களுக்கும் மனவிலக்கு உரிமையை இஸ்லாம் வழங்கியுள்ளது. இதற்கு குலா என்று பெயர். மனவிலக்கு பெறும் உரிமையை பெண்களுக்கு வழங்கிய இஸ்லாம் அவர்கள் மறுமணம் செய்கின்ற உரிமையையும் அளித்துள்ளது. கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் கட்டாய கடமையாகும் என்றார்கள். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. அறிவு பெறுதல், சிந்தித்தல், ஆராய்தல் என்பன குறித்து திருக்குரானில் 700க்கும் மேற்பட்ட வசனங்கள் உள்ளன. இது தொடர்பான நபிமொழிகளும் உள்ளன. இவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானவை. அந்த காலத்திலேயே பெண்கள் அறிவாளிகளாக திகழ்ந்தார்கள். இதற்கு நபிகளாரின் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே சிறந்த சான்று. மார்க்க தீர்ப்புகள் வழங்குவதிலும் திருக்குரான் மற்றும் நபிமொழிகளுக்கு விளக்கம் சொல்வதிலும் அவர்கள் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார்கள். பெண்கள் கல்வி கற்க இஸ்லாம் என்றென்றும் தடை விதித்ததில்லை. இது போன்ற பல உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. எல்லாம் நிறைவாக இருந்தும் மனதில் நிறைவில்லாத ஒரு மனிதன் வாழ்வானேயானால் அவன் மனது முழுக்க பொறாமை நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். இதோ பொறாமையினுடைய பாதிப்பை பற்றி பேசுவதற்காக கரூர் இஸ்லாமிய மாணவியர் அமைப்பைச் சேர்ந்த உம்மு ருமானா அவர்கள் வருகிறார்கள். இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு
கரூர் கிளையின் சார்பாக பொறாமை குறித்து சில செய்திகள். மனிதனின் அமைதியை குலைக்கும் தீய எண்ணங்களில் பொறாமை ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. பொறாமை கொள்பவரும் பாதிப்புக்குள்ளாகிறார். எவர் மீது பொறாமை கொள்ளப்படுகிறதோ அவரும் இழப்புகளை சந்திக்கின்றார். தான் மிகவும் விரும்புகின்ற ஆனால் தன்னிடம் இல்லாத ஒன்றை பிறரிடம் காணும் போது ஏற்படும் உணர்வே பொறாமை. அல்லது தன்னிடம் இருப்பதை விட அதிகமாக பிறரிடம் இருந்தாலும் பொறாமை ஏற்படுகிறது. அறிவு, அழகு, திறமை, ஆற்றல், பதவி, புகழ், செல்வம், ஆளுமை, சாதனைகள் ஆகியவற்றை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். பொறாமை உணர்வு குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது எனலாம். சக குழந்தைகளிடம் காணப்படும் விலை உயர்ந்த விளையாட்டுப் பொருட்கள், உடை அலங்காரங்கள், வாகன வசதிகள், காலணிகள் ஆகியவை குழந்தைகளிடம் பொறாமை ஏற்பட காரணமாக அமைகின்றன. பொறாமை ஏழை, பணக்காரர், படித்தவர், பாமரர் என எல்லா தரப்பினரிடமும் காணப்படுகின்றது. பிச்சைக்காரர்கள் கூட அவர்களுக்குள் பொறாமைப்படுகின்றனர். தந்தை தமையன், கணவன் மனைவி, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கிடையேயும் பொறாமை காணப்படுகின்றது. பொறாமை உணர்வு பொறாமை கொள்பவனையும் பொறாமைக்கு உள்ளானவனையும் அவனது குடும்பம், நிறுவனம், சமூகம், நாடு என அனைத்தையும் பாதிக்கின்றது. நெருப்பு விறகை அழித்து விடுவது போல் பொறாமை நற்செயல்களை அழித்து விடுகிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூல் அபுதாவூத். தொடக்கத்தில் சொற்களால் காயம் ஏற்படுத்தியவர்கள் இறுதியில் உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். பொறாமையின் காரணமாக ஆதம் அவர்களின் புதல்வனான காபீல் தனது உடன்பிறப்பான ஹாபீலை கொலை செய்தான். நபி யூசுப் அவர்களின் சகோதரர்கள் அவர் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக பாலுங்கிணற்றில் அவர்களை தள்ளினார்கள். நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்றான் இப்லீஸ். இந்நிலை இன்றும் நிகழ்கிறது. பலருக்கு ஒரு அறிஞர் அல்லது இயக்கம் சொல்லும் கருத்து சரி என்று புலப்படுகிறது. இருப்பினும் அக்கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் தமது நிலை தாழ்ந்துவிடும் என்று அஞ்சுகின்றனர். அண்ணலம் பெருமானாரின் அழகியலை முத்திரைத்ததும் தூதே என்னும் தலைப்பில் கவிதை தருவதற்காக கவிஞர் முஸ்தாக் அகமது அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முத்திரை தூதே, அர்ஷின் ஒளியே, அல்லாஹுவின் அருளே, அன்பின் அடையாளமே, எங்கள் அண்ணலே, சாட்சியாய் வந்தவரே, சாத்தானை வென்றவரே, தூது சுமந்து வந்த தூதரே, எங்கள் ரசூலே, வான்தனை தாளெனக் கொண்டாலும் கடல் நீர்தனை மையெனக் கொண்டாலும் நின் புகழ் பாடத் தொடங்குமே அன்றி முற்றிட யாரும் முனைந்தாரில்லை. வான்தனை தாளெனக் கொண்டாலும் கடல் நீர்தனை மையெனக் கொண்டாலும் நின் புகழ் பாடத் தொடங்குமே அன்றி முற்றிட யாரும் முனைந்தாரில்லை. இச்சிறியோனின் பேராசை உங்கள் போர்வை அல்ல, மாசர் மைதானத்தில் உங்கள் பார்வை மட்டுமே. முஹம்மத் முஹம்மத் முஹம்மத், காதில் ஊதப்பட்ட கணம் கனியத் தொடங்குகிறது உங்கள் மீதான எங்களின் காதல். யா ரசூலே, தங்களின் பெயர் முஹம்மத் முஹம்மத் முஹம்மத், எங்களின் காதில் ஊதப்பட்ட கணம் கனியத் தொடங்குகிறது உங்கள் மீதான எங்களின் காதல். பின் எப்போதும் உங்கள் பெயரை உச்சரித்து உச்சரித்து நகரும் எங்கள் நாட்கள் உன்னதப்படுகின்றது. உங்கள் மீது செலவாத்து சொல்லி சொல்லி கழுவப்படும் எங்களின் இதயக் கரைகள். உங்களோடு நாங்கள் இருந்ததில்லை, எனினும் உங்கள் நினைவின்றி நாங்கள் இருந்ததில்லை. உங்கள் பெயரை பின்மொழியாது எங்கள் ஈமான் முழுமையடைவதில்லை. உங்கள் வார்த்தையை பின்பற்றாமல் எங்கள் வாழ்க்கை முழுமையடைவதில்லை. சொர்க்கத்தின் எல்லா பாதைகளும் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கின்றது, உங்களிடம் வந்தே முடிகின்றது. வேதங்கள் போற்றும் வித்தகரே, உண்மையில் யகூதிக்கு கூட உங்கள் மீது கோபமில்லை, அவர்கள் இனத்தில் அவதரிக்க ஆதங்கமே. நிலவை நிறுத்திய நிலவு, அற்புதங்கள் நிகழ்த்திய அற்புதம்,
அல்லாஹ் விரும்பிய அழகிய முன்மாதிரி. கழுத்தில் எப்போதும் கட்டப்பட்டிருக்கும் தேதி அறிவிக்கப்படாத மரண அட்டை. எங்கள் கழுத்தில் எப்போதும் கட்டப்பட்டிருக்கும் தேதி அறிவிக்கப்படாத மரண அட்டை. உயிரணு சுமந்த தந்தை, உயிரை சுமந்த தாய், உயிரா ஒட்டிய உறவு, இரண்டாம் உயிரான மனைவி, இரண்டாம் உலகான நண்பன். இவர்கள் யாவரும் தன்னிலை அறியா வெந்தணலில் பரிதவித்து பதறி கிடக்கும் அம்மகசர் வேளையில் உங்கள் பரிந்துரைக்காய் பதறித்திரிக்கும். தன்னிலை அறியா வெந்தணலில் பரிதவித்து பதறி கிடக்கும் உங்கள் பரிந்துரைக்காய் பதறித்திரிக்கும் நாளை மகசர் வேளையில். வணக்கம் அத்தனை வலுவில்லை, எங்களின் வணக்கங்கள் அத்தனை வலுவில்லைதான். சொல்லிக்கொள்ளும் வகையில் சோனத்திற்கான சேமிப்பும் இல்லை. ஆயினும் உங்களை நேசித்தோம் என்ற ஒற்றை உரிமை கொண்டு சோனத்து பறவையாய் சுற்றித் திரிவோம். யா உம்மதி யா உம்மதி என்ற உங்கள் அணைப்புக்குள் அமைதி பெறுவோம். அருளே, இது நீங்கள் கொடுத்த அருள் வாக்கு. எங்கள் காதலை தவமாக்கி 2 வரங்கள் இறைவனிடம் கேட்போம். குறைந்தபட்சமான எங்கள் வணக்கங்கள் கை கொடுக்காத நிலையில் எங்கள் காதலை தவமாக்கி, உங்கள் மீதான எங்கள் காதலை தவமாக்கி 2 வரங்கள் இறைவனிடம் கேட்போம். இவ்வுலகில் ஒரு முறையேனும் கனவில், அவ்வுலகில் எப்போதும் உங்கள் நிழலில். அல்லாஹ் விரும்பியவரே, அழகிய தூதரே, அண்ணல் முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், அவன் ஆமோதிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை, இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இசைமுரசு FM என்னும் ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் சோஷியல் மீடியாவின் கமெண்ட் வழியாகவும் தெரியப்படுத்துங்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.